ஓம் சாந்தி. 7/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மிகவும் ராயலான அரசனாகக்கூடிய மாணவர் ஆவீர்கள். நீங்கள் தந்தை, டீச்சர் மற்றும் சத்குருவின் நினைவில் இருக்க வேண்டும். அலௌகீக சேவை செய்ய வேண்டும். கேள்வி: யார் தன்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட நடிகன் என்று புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்களது அடையாளத்தை சொல்லுங்கள். பதில்: அவர்களுடைய புத்தியில் எந்த ஒரு சூட்சும மற்றும் ஸ்தூல தேகதாரியின் நினைவும் இருக்காது. அவர்கள் ஒரு தந்தையை மற்றும் சாந்திதாமம் என்ற வீட்டை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனெனில் அந்த ஒருவரிடம் பலியாகி இருப்பார்கள். எவ்வாறு தந்தை முழு உலகுக்கும் சேவை செய்கிறாரோ, பதீதமானவர்களை பாவனம் ஆக்குகிறாரோ, அதேபோல குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக உதவியாளர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஓம் சாந்தி. முதலில் தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையின் முன் அமர்ந்திருக்கிறீர்களா? நான் தந்தையின் முன் அமர்ந்திருக்கிறேன், ஆசிரியரின் முன் அமர்ந்திருக்கிறேன் என்பதையும் புத்தியில் கொண்டு வாருங்கள். முதல் விஷயம், நான் ஆத்மா, தந்தையும் ஆத்மாதான், ஆசிரியரும் ஆத்மாதான், குருவும் ஆத்மாதான். ஒரே ஒருவர் அல்லவா? இந்த புது விஷயத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். பாபா, நாம் கல்பமாக இதை கேட்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆக புத்தியில் தந்தை கற்பிக்கின்றார். ஆத்மாவாகிய நான் இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் கேட்கிறேன் என்பது நினைவில் இருக்க வேண்டும். இந்த ஞானம் இந்த நேரத்தில்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். அவர் ஆஸ்தி கொடுக்கின்றார். எந்த ஞானம் கொடுக்கின்றார்? அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். அதாவது வீட்டுக்கு அழைத்துச் செல்கின்றார். எத்தனை பேரை அழைத்துச் செல்லுவார் போன்ற அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள். கொசுக்களை போன்று அனைத்து ஆத்மாக்களும் செல்ல வேண்டும். சத்யுகத்தில் ஒரே ஒரு தர்மம், தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் சித்திரங்களின் மூலம் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். குழந்தைகளும் வரைபடத்தின் மூலம் புரிந்து கொண்டு விடுவார்கள் அல்லவா? இது இங்கிலாந்து. பிறகு அது நினைவில் நின்று விடுகிறது. அதாவது மேப் மூலம் புரிந்து கொண்டு விட்டால் பிறகு அது நினைவில் நின்று விடுகிறது. இதுவும் அது போலத்தான் ஒவ்வொரு மாணவருக்கும் புரிய வைக்க வேண்டியுள்ளது. ஒரே ஒருவருக்குத்தான் சிவாய நமக என்று மகிமையும் பாடப்படுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். படைக்கும் தந்தை வீட்டில் பெரியவராக இருப்பார் அல்லவா? அது எல்லைக்கு உட்பட்டது. இது முழு எல்லையற்ற வீட்டின், அதாவது இந்த தந்தையோ முழு எல்லையற்ற வீட்டின் தந்தையாவார். பிறகு இவர் ஆசிரியராகவும் இருக்கின்றார், உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆக குழந்தைகளாகிய உங்களுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். மாணவர்களாகிய நீங்கள் ராயலானவர்கள். நான் சாதாரண சரீரத்தில் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். பிரஜாபிதா பிரம்மாவும் அவசியம் இங்குதான் தேவை. அவர் இன்றி காரியம் எப்படி நடக்கும்? மேலும் வயோதிகரும் தேவையல்லவா? ஏனெனில் தத்தெடுக்கப்பட்டவர் அல்லவா? ஆக வயோதிகர் தேவைப்படுகின்றார். குழந்தைகளே குழந்தைகளே என்று கிருஷ்ணர் கூற முடியாது. வயதானவர்கள் கூறினால் அழகாக இருக்கிறது. குழந்தையை பார்த்து யாரும் பாபா என்று கூற மாட்டார்கள். ஆக நான் யார் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன் என்பது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் நினைவில் வர வேண்டும். உள்ளுக்குள் குஷி ஏற்பட வேண்டும். மாணவர்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் அவர்களுடைய புத்தியில் தந்தையின் நினைவு வருகிறது, ஆசிரியரின் நினைவும் வருகிறது. அவர்களுக்கு தந்தை ஒருவராக, ஆசிரியர் வேறொருவராக இருப்பார். உங்களுக்கு ஒருவரே தந்தை, ஆசிரியர் மற்றும் குருவாக இருக்கின்றார். இந்த பாபாவும் மாணவராக இருக்கிறார், படித்து கொண்டிருக்கின்றார். கடனாக தன் சரீரத்தை கொடுத்திருக்கின்றார், அவ்வளவுதான். வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. மற்றபடி இவரும் உங்களைப் போலத்தான் இருக்கின்றார். நீங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்களோ அதைத்தான் இவரது ஆத்மாவும் புரிந்திருக்கிறது. முழுமையாக பலியாவது அந்த ஒருவரிடம்தான். அவரைத்தான் பிரபு
ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரு பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். மற்ற அனைத்து சூட்சுமமான அல்லது ஸ்தூலமான தேகம் உள்ளவர்களை மறந்து விடுங்கள் என்றும் தந்தை கூறுகின்றார். நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நீங்கள் எல்லையற்ற நடிப்பை நடிப்பவர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை. உலகில் யாருக்கும் தெரியாது. இங்கு யார் வருகிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். மேலும் தந்தையின் சேவைக்காக வந்து செல்கின்றனர். ஈஸ்வரனின் உதவியாளர்களாக ஆகிவிடுகின்றனர் அல்லவா? தந்தையும் உதவி செய்வதற்காக வந்திருக்கின்றார். பதீத்தமானவர்களை பாவனம் ஆக்கும் உதவி செய்கின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. எனது எந்த நடத்தையும் தேக அபிமானமுடையதாக இருக்கக்கூடாது என்பதில் சதா கவனத்துடன் இருக்க வேண்டும். மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். எந்த பொருளின் மீதும் பற்றுதல் வைக்கக்கூடாது. கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2. நினைவில் இருப்பதற்கான முயற்சியின் மூலம் அனைத்து கர்ம பந்தனங்களையும் நீக்கி கர்மாத்தீத்த நிலை அடைய வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் ஆத்ம அபிமானியாக இருந்து உண்மையிலும் உண்மையான இறை உதவியாளர்களாக ஆக வேண்டும். வரதானம். விசாலமான புத்தி மற்றும் விசாலமான உள்ளத்துடன் நம்முடையவர் என்ற அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக. விளக்கம். மாஸ்டர் படைப்பவரின் முதல் படைப்பு இந்த தேகம். யார் இந்த தேகத்தின் தலைவனாகி முழு வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தனது அன்பான தொடர்பின் மூலமாக அனைவருக்கும் இவர் நம்முடையவர் என்ற அனுபவத்தை செய்ய வைப்பார்கள். அந்த ஆத்மாவின் தொடர்பால் சுகம், வள்ளல் தன்மை, அமைதி, அன்பு, ஆனந்தம், ஒத்துழைப்பு, தைரியம், ஊக்கம், உற்சாகம் என்ற ஏதேனும் ஒரு சிறப்பினை அவர்கள் அனுபவம் செய்வார்கள். அவர்களையே விசாலமான புத்தி மற்றும் விசாலமான உள்ளம் கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. ஸ்லோகன். ஊக்கம், உற்சாகம் என்ற சிறகுகள் மூலமாக சதா பறக்கும் கலையினை அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாகுங்கள். தன்னை உயர்ந்த எண்ணங்களால் நிரப்பிக் கொள்ளுவதற்காக நீங்கள் ட்ரஸ்டியாக ஆகுங்கள். ட்ரஸ்டி ஆவது என்றால் டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆவதாகும். அவ்வாறான குழந்தைகளின் உயர்ந்த எண்ணம் ஒவ்வொன்றும் பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைகளின் உயர்ந்த ஒரு எண்ணம் 1000 உயர்ந்த எண்ணங்களின் பலனை தந்தையின் மூலமாக கொடுத்துவிடும். ஒன்றுக்கு 1000 மடங்கு பலன் கிடைத்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.